ஜெயலலிதா 3 வாரங்கள் முட்டி மோதிய பின் எம்ஜிஆரை செயலகத்தில் வந்து சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டது. மிகச்சில நிமிடங்களே நிகழ்ந்த அந்த சந்திப்புக்கு பிறகு ஜெயலலிதாவை யாரும் பொது இடத்தில் விமர்சிக்க கூடாது என்று மட்டும் எம்ஜிஆர் அறிக்கை விட்டார். ஆர்எம்வியால் ஒதுக்கப்பட்ட எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் சிலருக்கு மாநகராட்சி பொறுப்பு வழங்கப்பட்டது. பிறகு பேச்சு பயிற்சிக்காக ஜப்பான் கிளம்பினார் எம்ஜிஆர். எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கோரி பல கடிதங்கள் எழுதினார் ஜெயலலிதா. ஆனால் அவையெல்லாம் அவரது கைகளுக்கு சென்று சேர்ந்தனவா என்று தெரியவில்லை. எம்ஜிஆர் வெளிநாட்டு பயணம் முடித்து டெல்லி வந்து இறங்கிய போது சிரமப்பட்டு அவரை நேரில் சென்று சந்தித்தார் ஜெயலலிதா. விளைவு, கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அவருக்கு மீண்டும் வழங்கப்பட்டது. தன்னுடைய 2வது இன்னிங்ஸை அதிமுகவில் தொடங்கினார் ஜெயலலிதா. இருப்பினும் எம்ஜிஆர் அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஜெயலலிதாவை செல்ல அனுமதிக்கவில்லை. அவரும் உடல்நலக்குறைவால் செல்லவில்லை. இதனால் உள்ளாட்சியை மொத்தமாக கைப்பற்றியது திமுக. தேர்தல்